அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி படமான கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி அந்த 10 நிமிஷம் தான் வேற லெவல்ல நீங்க யூகிக்கவே முடியாத திருப்பங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை நீங்க பாப்பீங்க. ஸோ இப்போ நம்ம படத்துக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள எலெக்ஷன் அப்படின்றதுனால நிறைய பேர் கிட்ட கன் எல்லாம் லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போயிருக்கும். ஒரு நபர் வராரு, சப்மிட் பண்ணிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லா கன்னும் வந்துருச்சாப்பா, இன்னும் யாராவது விட்டு போயிருக்கான்னு கேட்க, அப்பு பிள்ளையோட கன்னு வரல, அவர் மட்டும்தான் இன்னும் சரண்டர் பண்ணலன்னு சொல்ல இவங்க அதுக்கான வேலைகளை பார்க்க கிளம்புறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா அப்பு பிள்ளையோட பையனான அஜய் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. நண்பர்கள் தலைமையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. என்னப்பா, உன்னோட அப்பாவுக்கு நான் நிறைய முறை போன் பண்ணிட்டேன், அவர் எடுக்கிறதாவே தெரியல. ஆமா, கண்ணை கொண்டு வந்து நீங்க எப்ப சரண்டர் பண்றதா இருக்கீங்க, இன்னைக்கு மதியானம் தான் கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அப்பா அவ்வளவா, அதாவது போன் அவ்வளவா யூஸ் பண்ணாத ஆளு சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அப்பாவுக்கு போன் பண்ணிட்டு என்னன்னு உங்ககிட்ட அப்டேட் பண்றேன்னு சொல்ல போலீஸ்காரர் கேட்கறதா இல்ல. சரி, நீங்க வீட்டு அட்ரஸ் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்க. கட் பண்ணி அஜய் அவரோட அப்பாவுக்கு போன் போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பா பரபரப்பா எதையோ தேடிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் நம்ம இவங்க பேசுற கான்வர்சேஷன் மூலமா அப்பு பிள்ளையோட கண்ணு காணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கல. அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா எங்க தெரியுமே கிடைக்கல, நான் வச்சுக்கிட்டா வேணான்னு சொல்றேன், அது கிடைச்சா நான் சொல்ல போறேன், போனை வைடா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வைக்க அஜய் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு போலீஸ்கார நண்பர் இருப்பாரு, அவர் கூட பேச ஆரம்பிக்கிறார். அண்ட் போலீஸ்காரரும் அந்த கண்ணு காணாம போன அப்பயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிருக்கலாம், இப்ப சரண்டர் பண்றப்ப கண்ணை காணும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை போய் நிற்கும்டா, என்னடா நீங்க உன் அப்பா கிட்ட இது முன்னாடி சொல்ல வேணாமான்னு கேட்க இவரும் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அவர் கேட்கல, அது அவர் எங்க வச்சாருன்னே தெரியல, தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரரும் சரி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள கொண்டு போறாரு. 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு கணவன் மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது 2வது கல்யாணம். முதல் மனைவியோட தம்பி பாத்தீங்கன்னா அங்க வந்து நிக்கிறான். இவங்க கிட்ட 4 வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசிட்டு சரி நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தங்களோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் போலீஸ்காரங்களும் அப்பு பிள்ளை இருக்கா இல்லையா, என்ன சார் நீங்க கண்ணை காணும் அசால்ட்டா சொல்றீங்க, ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனா இருக்கீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியாது, புரோட்டோகால் அப்படின்றது எல்லாருக்கும் ஒண்ணு தானே சார்னு சொல்ல இவர், அதாவது ஹீரோவோட அப்பா இருக்கா இல்லையா, பயங்கர சிடு மூஞ்சா இருப்பாரு, கண்ணு இங்க தான் இருக்கும், அது எங்கேயும் போயிடாது, நான் தேடி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு போக ஹீரோ கிட்ட வர்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆபீசரா இருப்பாரு. என்னப்பா உன் அப்பா கிட்ட நீயாவது சொல்லி புரிய வைக்க வேணாமா, அவர் இவ்வளவு நாள் கன்னு வச்சிருந்தாரு, சரண்டர் பண்ற நேரத்துல காணாம போயிடுச்சு அப்படின்னா யார் நம்புவா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுங்க, அந்த கண்ணால எந்த அசம்பாவிதமும் வராத வரைக்கும் தான்ப்பா நீங்க தப்பிச்சிங்க, அந்த கண்ணை யாராவது திருடிட்டு போய் ஏதாவது தப்பு பண்றதுக்குள்ள அது சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு போக கட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க நம்ம அஜய காமிக்கிறாங்க. அவரோட அண்ணா பாத்தீங்கன்னா வெளியூர்ல, அதாவது வெளிநாட்டுல வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடியோ கால் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அப்பா இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்ற மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அஜய் கொடுத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி அவரோட அப்பா வேகமா கீழே வராரு. நாளைக்கு ஒரு 4-5 பேரை வர சொல்லு, எல்லா மரத்திலும் ஏற வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டே இருக்க ஹீரோயின் இதை பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அங்க இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சூழ்ந்துதான் இருக்கும். அதாவது இவங்களோட வீட்டு பின்னாடி கொஞ்சம் தூரம் தாண்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த இடத்துல சுத்தி முத்தி போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. மரத்து மேல பாத்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்ட் தொங்க விடப்பட்டிருக்கு. அதை ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது அஜய் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன ஆச்சரியமா இருக்கா, இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால மொத்த வானர கூட்டமும் இங்கதான் இருக்கும், அது கையில ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா அது என்னென்ன படுத்தோம் அப்படின்றது நீ இந்த மரத்து மேல இருக்கிற பொருட்களை மூலமாவே பாத்துக்கலாம், அதுங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு யோசனை தோண ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவங்க அப்பாவோட கண்ணை காணோம் இல்லையா, ஏதாவது ஒரு குரங்கு இதே மாதிரி அந்த கண்ணை தூக்கிட்டு போய் மரத்து மேல மாட்டி விட்டு இருந்தா என்ன பண்றது, நம்ம அப்படி வேணா செக் பண்ணி பாக்கலாமான்னு சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டு நேத்து என்னோட அப்பா மரத்து மேல ஏறணும்னு சொன்னார் இல்லையா, அது எதுக்காக நினைச்ச,
இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணி நிறைய ஆளுங்களை மரத்து மேல ஏற விடுறாங்க. எல்லாரும் தேடி கீடி பாக்குறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அதாவது அந்த கன்னு கிடைக்கிற மாதிரியே தெரியல. நிறைய பொம்மைகளும் நிறைய குப்பைகளும் பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கு. இதனால முயற்சியை கைவிட்டுறாங்க. தங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அப்பு பிள்ளை இருக்கா இல்லையா, அவ தன்னோட ரூமுக்குள்ள போய் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கதவு லாக் ஆகல. இதனால ஓரமா சாத்திட்டு தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா சுமன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் அவர்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. என்ன ஏது அப்படின்றத காமிக்கல. கட் பண்ணா அஜய் இருக்கா இல்லையா, அவர் டெல்லியில இருக்க ஒரு டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வீடியோ கால் மூலமா காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவரோட முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை சாச்சு அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் இது வரைக்கும் கிடைக்கல எந்த ஆதாரமும், அதாவது எந்த லீடுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால டெல்லியில இருந்து உதவுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ கால் மூலமா கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதோட முடிவுல கண்டிப்பா எங்களோட ஹையர் டீம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும், உங்களோட பையன் கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ண இவருக்குள்ள ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. தன்னோட மனைவி கூட பேசிட்டு இதுக்கு அடுத்த நாள் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்க நியூஸ்காரங்க எல்லாருமே அதை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்க மாதிரி தெரியுது, காடுகள்ல இது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. சுடப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சுடப்பட்ட துளை எல்லாத்தையும் அளந்து பார்க்கும்போது ஒரு பிஸ்டலால தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. ஏன்னா அப்பாவோட கண்ணை காணும் இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி அப்பாவை காமிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட பயங்கரமா சண்டையை போட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்றது ரிவீல் பண்ணல. கட் பண்ணி அஜய் தன்னோட அண்ணா கிட்ட பாத்தீங்கன்னா நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அப்பாவோட கண்ணை காணும் அப்படின்றத நீ ஏன்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற, முதல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அண்ணனும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பா பாத்தீங்கன்னா போன் பண்றாரு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பிக் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல நடு பாதையில, அதாவது நடு ரோட்ல பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காரு. இவர் போய் ஆன் பண்ண வண்டி ஈஸியா ஆன் ஆயிடுது. அப்பா மிஷின் சூடா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க வாங்கப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஹீரோயின், அதாவது அஜயோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பாக்குறாங்க. கட் பண்ண அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம வீட்டை தாண்டி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தேர்ந்தெடுக்கிறாரு. தான் கண்டுபிடிச்ச, அதாவது தான் வச்சுக்கிட்டு இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதுல போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்க. தூரத்துல ஏதோ எரியுது அப்படின்றது அஜயோட மனைவி பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அஜயை கூப்பிட்டுக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கலான்னு போக பயங்கரமா மழை பெய்யுது. இதனால இதுக்கு அடுத்த நாள் காலையில அஜயை கூப்பிட்டுட்டும் அந்த அஜய் கூட ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டுக்கிட்டும் அவங்க போறாங்க. போலீஸ்காரரும் அதை நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்திலே அப்பு பிள்ளை எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுகிட்டே இருக்க. வந்த போலீஸ்காரரும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. யாராவது ஏதாவது குப்பையை எரிச்சிட்டு போயிருப்பாங்கம்மா, நடுராத்திரி வந்தப்போ இடம் ஏன் இடம்னு தெரியாம எங்கேயாவது போட்டிருப்பான், இதெல்லாம் பெருசுப்படுத்தாத மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோவும் இதுதான் நான் அப்பவே சொன்னேன், இவ தான் போலீஸ் வந்தாதான் நம்ம நாடம் பிடிச்சி நின்னா, இப்ப உங்க வாயாலே சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பி வச்சுட்டு தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. போலீஸ்காரங்க வேகமா வந்து அஜய் கிட்ட ஷேர் பண்றாங்க. அதாவது காணாம போன இவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவரை பத்தின ஒரு சில செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அஜய் அந்த விஷயமா பெங்களூர் போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா மறுபடியும் அவரோட தேடல ஆரம்பிக்கிறாரு. நிறைய துண்டு காகிதங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி ஏதோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண ஊருக்குள்ள சுமன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. முன்னாடி நக்சலைட்டா இருந்து ஒரு சில ஆக்சிடென்டால இப்ப நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை நம்ம ஹீரோட அப்பா போய் சந்திச்சு ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஏது அப்படின்றது ரிவீல் பண்ணல. கட் பண்ண நம்ம ஹீரோ போனா இல்லையா, பெங்களூர்ல ஒரு இடத்துல ஒரு பையனோட பாடி கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். போய் செக் பண்ணி பாக்குறாரு, தன்னோட பையன் இல்ல அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா வீட்டுல இருக்க எல்லாரையுமே கணக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பு பிள்ளையை நோக்கி ஒரு லேடி பாத்தீங்கன்னா வராங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க இவர் முரண்பாடான பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது உங்களோட பையனோட பேர் என்ன, உங்களோட பையனோட முழு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இவர் போனை பார்த்து பதில் சொல்றாரு. அதாவது போன்ல இருக்க பேரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க.
பையனோட பேரையே அவர் போன்ல பார்த்து சொல்றாரு. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா படுதே அப்படின்ற மாதிரி கணவர் கிட்ட கொண்டு போக அந்த மனுஷன் இதை பெருசா எடுத்துக்கல. அது கூடவே ஹீரோயினும் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தான் கூட மிலிட்ரியில வேலை செஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா அப்பு பிள்ளைய வந்து சந்திக்கிறாரு. அவர் கூட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் பாத்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் ஜாலியா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா நோட்ல ஏதோ ஒன்று பார்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறமா அவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நோட்ல எழுதிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னமோ உன்னோட பையன் காணாம போனதுலயும் இதுதான், அதாவது உன்னோட அப்பா தான் அதாவது இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தோணுது. நிறைய விஷயங்களும் உன் அப்பா மறந்துகிட்டே இருக்காரு. ஒரு நாள் வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டார் இல்லையா, என் கணிப்பு கரெக்டா இருந்தது அப்படின்னா அவருக்கு வீட்டுக்கு வர வழி தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அன்னைக்கு அப்படி போன் பண்ணி கூப்பிட்டாரு போலன்னுலாம் சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு. இந்த விஷயங்கள், அதாவது என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத முதலா கண்டுபிடிச்சது என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள கொண்டு போறாரு. இவரோட பையன் இருப்பா இல்லையா, அவன் தன்னோட தாத்தா ரொம்ப மிஸ்டீரியஸா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ணிடுறாங்க. இதை பத்தி அவர்கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நான் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால தான் அப்பா கூட வேலை செஞ்ச ஒரு நபர் இருப்பா இல்லையா, அவரை கூப்பிட்டு அவர் மூலமா பேச வைக்கலாம் ட்ரை பண்ண. அப்பயும் பாத்தீங்கன்னா இது பெருசா ஆகுற மாதிரி தெரியல. தனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இஸ் a great man, you know. அதனாலதான் அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்மே கொடுக்காம ஒரு வேலையை மட்டும் விட்டு தூக்கி அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு இது ஷாக்கா இருக்கு. ஏன்னா மிலிட்ரியில இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கு. தன்னோட அப்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றது இவர் மூலமா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னோட அப்பாவுக்கு பயங்கரமான ஞாபக மறதி நோய் வந்துருச்சு இல்லையா, இதனால எச்ச பொருள் வெச்ச இடத்துல இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இவர் கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உச்சகட்டமா ஒரு நாள் பிஸ்டலை எங்க வச்சேன்னு தெரியாம முழிக்கிறாரு. இந்த விஷயம் உயர் அதிகாரிகள் கிட்ட போகுது. அவங்களும் நிறைய விஷயங்களை கேட்டு பாக்குறாங்க. இவருக்கு அந்த பிஸ்டலை எங்க வச்ச அப்படின்றது சுத்தமா நினைவே இல்ல. நாட்கள் போக போக அது ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து கடந்தது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. சோ இதுக்கு மேலே இவர் இங்க வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவரோட மெடிக்கல் இஷ்யூ காரணமா காட்டி இவரை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஊருக்குள்ள இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. கான்பிடென்சியலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் இங்க ரிவீல் ஆனதால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்பா நினைச்சது பரியா பெர்ஃபெக்டா இருக்கட்டும், இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மறைச்சு வச்சிருப்பாப்ல. ஹீரோயின் இப்ப கண்டுபிடிச்சதால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதை நீ மெயின்டைன் பண்றதுதான் நல்லது. என்னோட அப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சது அப்படின்னா மறந்த அளவுல பாதிக்கப்பட்டுவாரு, ரொம்ப பயந்து போயிடுவாரு. அதனால அது வேணாம் அப்படின்ற மாதிரி மூடி மறைக்க இவங்க இதை பெருசா எடுத்துக்கல, கேஷுவலா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வேக வேகமா இந்த அப்பு பிள்ளையோட பக்கத்து நிலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க, நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அது யாரோடதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பரபரப்பா ஊர்க்காரங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ இதை கவனிக்கிறாரு, ஒரு மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயத்துலதான் புதைக்கப்பட்ட எலும்பு குரங்கோட எலும்பு கூடு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது ஆராய்ச்சி பண்ணணும், அதாவது ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட குரங்கு பாத்தீங்கன்னா சுடப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குது. அந்த சுடப்பட்ட புல்லட் இருக்கு இல்லையா, அது பிஸ்டல் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதாவது ஹீரோவோட அப்பா கிட்ட இருக்கு அதே மாதிரி ஒரு பிஸ்டல் தான், ஆனா இவரது தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணல. இதனால ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் உருக ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி அந்த எலும்பு கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதா இருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்பு பிள்ளை கிட்ட தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால எல்லா விஷயங்களும் அப்பு பிள்ளையை நோக்கி டார்கெட் ஆகிற மாதிரி இருக்க பையனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா உட்காந்து தனிமையில யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அப்பா அந்த நக்சலைட் இருக்காரு இல்லையா, அவரை பார்த்து பேசிட்டு வந்துகிட்டே இருக்கு. இவர் இதை கவனிக்கிறாரு. அப்பாவை கார்ல கூப்பிட்டுக்கிட்டே அந்த குரங்கோட புல்லட், அதாவது குரங்கு சூடப்பட்ட புல்லட் பிஸ்டலோட புல்லட் தான் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. தன்னோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா தான் சந்தேகப்படுற விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு. இது அவனுங்களா கேட்ட மாதிரி தெரியலையே, நீயா தானே கேட்கிற, அந்த புல்லட் ஒரு பிஸ்டலோட புல்லட் அப்படின்றத அது என்னோட பிஸ்டல்னு ஆயிடாது, உன் அப்பனே நீ சந்தேகப்பட்டியா, வண்டியை விடுடா அப்படின்ற மாதிரி முறைச்சி நின்றுகிட்டே இருக்க. ஒரு வார்த்தை கூட பேசல. கட்பானா அப்பு பிள்ளை மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே ரிப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 ரோடு பிரியிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல வீட்டுக்கு எப்படி போறது அப்படின்றத கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையில இருக்கும்போது ஒரு ஊர் பஸ் பாத்தீங்கன்னா அந்த வழியா போறத கவனிக்கிறாரு. அது மூலமா வீட்டு வழியை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண அங்க இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி
இவரோட ஆர்மியில வேலை செஞ்ச நபர் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரை பட்டுன்னு பார்த்ததும் ஞாபக மரத்தில் இருக்காரு இல்லையா, ஒண்ணுமே தோணல. கொஞ்சம் உள்ள உட்கார முடியுமா அப்படின்ற மாதிரி அவரை உட்கார வச்சுட்டு இவர் வீட்டுக்குள்ள போறாரு. போட்டோ எல்லாத்தையும் பாக்குறாரு. அது மூலமா வந்திருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவருக்கு உண்டான ஒரு நோட் எடுத்து வந்திருக்கிறவரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் எதுவுமே மறக்காத மாதிரி அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் அதெல்லாம் மறக்கக்கூடிய நாட்கள் ஆகுது. நம்ம எவ்வளவு மெமரிஸை காஷ்மீர்ல கிரியேட் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் டீடைல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கங்களை திருப்பிக்கிட்டே இருக்காரு. அதுல வந்திருக்கிறவன் உண்மையான மிலிட்டரி மேனா அப்படின்றது டவுட்டா இருக்கு. சொல்ற கதைகள் எல்லாமே நம்பும்படியாவே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட கடைசியா முடிச்சிருப்பாரு. இதை படிச்சு பார்த்துட்டும் கடைசியில நான் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இவன் யாரா இருப்பான், இவன் எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இதை அவர்கிட்ட கேட்கும்போது, என்னடா நீ நம்ம 2 பேரும் ஒன்னாதான வேலை செஞ்சோம், அது நம்ம கூட வேலை செஞ்ச ஜேக்கப்ப நீ மறந்துட்டியாடான்னு கேட்க அப்பு பிள்ளை விடுறதா தெரியல. ஜேக்கப் ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணா, நான் காஷ்மீர்ல இருந்து ஒர்க் பண்ணேன். உங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன்? ஆமா உண்மையிலே நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஒரு மாதிரி ஜர்க்காக ஆரம்பிக்கிறாரு. என்னடா நீ என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சமாளிச்சு ட்ரை பண்ணி அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்ண அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா புடிச்சிடுறாரு. அவரை புடிச்சு தள்ளி விட்டுட்டு நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரி போக பட்டுன்னு கார் சத்தம் கேக்குது. அப்பு பிள்ளை மொத்தமா அதாவது கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டாரு. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க உள்ள இருக்கா இல்லையா அந்த நபர் இவரை பத்தனை எழுதி வச்ச எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கிறாரு. அதாவது கீழ்ச்சி எடுத்துக்கிறாரு. அஜய் அவரோட மனைவி உள்ள வந்தது. வா அஜய், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவை நானும் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. அடுத்த வாட்டி எஸ்டேட் வரும்போது கண்டிப்பா ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வர, இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாட்டா சொல்லிட்டு கிளம்ப அப்பு பிள்ளை எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காரு, கேஷுவலா இருக்காரு. ஏன்னா அவர் மறந்து போயிட்டார் இல்லையா, அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. அதனால கற்பனை போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு 2 பேர் போட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விசித்திரமான போட்டோ கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா குரங்கு கையில அந்த பிஸ்டல் இருந்த மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும். இதனால அப்பு பிள்ளையோட பிஸ்டலா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அப்பு பிள்ளைய வர வச்சு அவர்கிட்ட இது உங்க பிஸ்டல் தானா அப்படின்ற மாதிரி கேட்க யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் ஹீரோவோ அந்த பிஸ்டல் அவருடையதுதான் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க. பிஸ்டலை பாதுகாக்க தெரியல அப்படின்றதுக்காக அவரோட பிஸ்டல் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிடும், மிஸ் ஆனதாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பு பிள்ளை காணாம போனது. அதாவது அந்த குரங்கு கையில இருக்கிற பிஸ்டல் எனதுதான் அப்படின்ற மாதிரி தலையாட்ட போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு 144 தடை உத்தரவு போட்டுட்டு யாருமே அங்க வர வேணாம், அந்த கன்னை ரெக்கவர் பண்ற வரைக்கும் அந்த ஏரியாவை லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கற்பனா அப்பு பிள்ளை இருக்கா இல்லையா, அவர் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு பின்னாடி கொளுத்துணும்னு போகுது. அஜயோட மனைவி பாத்தீங்கன்னா அதை கவனிக்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்பு பிள்ளை அங்க வந்துட்டாரு, தட்டி விட்டுக்கிட்டே இருக்க 2 பேருக்கும் நடுவில் தள்ளு முள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவங்க விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அப்பு பிள்ளை இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. நடுவுல பாத்தீங்கன்னா அஜய் வராரு. 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்பா இந்த எல்லா விஷயங்களையும் மறந்து போயிட்டாரு. தன்னோட பையனுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு வெளியில இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசுங்கன்னு கிளம்ப அஜய் பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்போட தன்னோட மனைவியை பாக்குறாரு. எதுக்காக என் அப்பாவை நோண்டிக்கிட்டே இருக்க, அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல தான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது இந்த பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், எதுக்காக என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போங்க. கட் பண்ணி அந்த பிஸ்டல் கேஸ் இருக்கு இல்லையா, அதனால அப்பு பிள்ளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட இன்ட்ராகேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் அதாவது அடிக்கடி சுமன் அப்படின்ற ஒரு நக்சலைட்டை போய் விசிட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மூலமா நீங்க கண்ணை என்ன பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அது இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு, அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க இங்கிருந்து போகலான்னு சொல்ல ஞாபக மறதியோட இருக்க இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துகிட்டே இருக்கு. ஹீரோவா அவரோட மனைவியும் பாத்தீங்கன்னா சுமன் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொன்னார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது தன்னோட அப்பா எதுக்காக அடிக்கடி இவரை வந்து பார்த்துட்டு போறாரு அப்படின்ற விஷயம் ரிவீலாக ஆரம்பிக்குது. சுமனும் அப்பு பிள்ளையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நண்பர்களா தான் இருந்திருப்பாங்க. சுமன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து ஒரு கன் சவுண்டு கேக்குது. வேகமா ஓடி போய் பார்க்க அப்பு பிள்ளையோட பேரன் இருக்கா இல்லையா, அதாவது சாச்சு அஜயோட பையன், அவன் பாத்தீங்கன்னா அந்த கன் எடுத்து ஒரு குரங்க சுட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். தாத்தா போட்டு பயங்கரமா அடிச்சு வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது, இவ்வளவு தைரியமான வேலை பார்த்திருக்கானே, உங்க
உங்க அப்பா அம்மா வரட்டும், இவனை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. சுமன் அந்த இறந்து போன குரங்க பாக்குறாரு. இது ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படின்றதுக்காக அந்த குரங்க பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் புதைச்சிட்டாரு. அண்ட் கன்ல இருந்து ஃபயர் ஆனது ஒரே ஒரு புல்லட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் அன்னைக்கு நடந்தது. அண்ட் உன்னோட அப்பா அடிக்கடி என்னை வந்து விசிட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத கேட்கதான். நானும் வரும்போது எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவர் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது புதுசா கேட்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்பிடுவாருன்னு சொல்ல இவர் அமைதியா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண உள்ள விடுறதா தெரியல. அண்ட் உள்ள இருக்க அப்ப பிள்ளையும் பாத்தீங்கன்னா வயசானவர் தான் இல்லையா, நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதால ஒரு மாதிரி பயந்து போறாரு. பேண்ட்ல யூரின் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எரிஞ்சு போன மிச்ச துண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாமனாரோட வீட்டுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா போறாங்க. இந்த மிஸ்ட்ரியை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காணாம போனதா சொல்லப்படுற கன் இருக்கு இல்லையா, அது அலமாரிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்கும். இதை பார்த்ததோ லிட்டரலி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தேடி பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு தேவையான வட்டாரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அப்பாவுக்கு நோய் இருக்கு அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்றாரு. நோய் இருக்கிற மனுஷனுக்கு எப்படி லைசன்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களே ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இதனால அவர் வெளியே விடல அப்படின்னா இவங்களுக்கு தான் கடைசியில ஆபத்துல போய் முடியும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவர் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் இவர் ராணுவ வீரர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சந்திச்சுட்டு போயிருப்பார் இல்லையா, அது யாரு அப்படின்றது ரிவீல் ஆகுது. அவர் பாத்தீங்கன்னா இவருக்கு செட் பண்ண டாக்டரா இருப்பாரு. அவரோட போக்குல தான் போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அது இங்க ரிவீல் ஆயிட்டு இந்த டாக்டர் கிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அடிக்கடி அவர் நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் போய் எரிச்சுக்கிட்டே இருக்காரு, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு இந்த ஞாபக மறதி அப்படின்றது ஒரு வரம் மாதிரி என்னென்ன விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்க கூடாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். மேபி எரிஞ்சு போறது, அதாவது எரிக்கிறது எல்லாமே அவர் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி அப்பு பிள்ளை பாத்தீங்கன்னா தன்னோட ரூமுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. இதனால தன்னோட வீட்டுக்குள்ள வந்தது, அதாவது தன்னோட ரூமுக்குள்ள வந்தது யாரு, நீ தானே வந்திருப்ப, முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை துரத்தி அடிக்க பயங்கர அப்செட் உட்கார்றாரு. அண்ட் ஹீரோ இதை பாக்குறாரு. அப்பாவோட ரூமுக்கு எதுக்காக போன, அவருக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மேல கேட்க இவங்க அதை துண்டு பேப்பர் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. உங்க அப்பா ஏதோ உனத்தை மறைக்கிறார் அப்படின்னு நம்மளாம் சொல்ல கடுப்பாக்குறாரு. அவர் என்ன மறைச்சா உனக்கு என்ன, என் அப்பா தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி நீ மாட்ட வைக்கணும், அதுக்காக தான் இது எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதானே உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இவங்க ஒரு வாரத்தை கூட பேசல. ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த அது கண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு இதோட அப்பாவோட ஷெல்ஃப்லேயே தான் இருந்தது, ஆனால் அவர் காணாம போயிருச்சு அப்படின்னது எதுக்காக சொல்லணும், இது எல்லாத்தையும் எதை மறைக்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கா, அது எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா இந்த குடும்பத்துல நானும் உறுதி தான், உன்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அதாவது அவரால் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அது நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவரோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. என்னோட அப்பா எந்த தப்புமே பண்ணல, அவரும் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்ல ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவர் நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்களா, அது எல்லாமே தன்னோட பேர குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். தனக்கு எதிரியா இருக்கவங்க தன்னால யார் யாருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறது மட்டும் இல்லாம தன்னால ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லா கோணத்திலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. டெய்லி அந்த நபர், அதாவது சுமனை போய் சந்திச்சுட்டு வந்திருப்பார் இல்லையா, அதுக்கான காரணமும் பாத்தீங்கன்னா இதாதான் இருக்கும். அவர் எழுதி வச்ச நோட்ல 2 புல்லட் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எழுதி வச்சிருப்பாரு. அந்த குரங்கு சுடப்பட்டது ஒரு புல்லட்ல தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இன்னொரு புல்லட் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்குறிக்கான பதில தேடிதான் அவர் அலைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பேர குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவரோட மண்டைக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் சொல்லி ஹீரோ கண் கலங்கி நின்னுகிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி என்ன பேசுறது தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் ஒரு ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. 19 மார்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். உன்னோட அப்பா என்ன நடந்தது அப்படின்னது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த குழந்தை பாத்தீங்கன்னா மார்ச் 19 காணாம போயிருக்கும், ஆனா மார்ச் 20 ஈவினிங் தான் குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை தன்னோட கணவர் முன்னாடி பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதா தெரியுது, அதை நீங்க ரிவீல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல
இவர் கண் கலங்கிக்கிட்டு என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். உடம்புக்கு முடியாம தன்னோட மனைவி இருப்பாங்க. அதுக்குள்ளவே அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரையும் விட்டுட்டு இவர் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பும். தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க பயங்கர அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை இருக்கு இல்லையா, இறந்து போய் கிடக்குது. பக்கத்துல கண் இருக்கு. உட்காந்து அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் போனதை அழுதுகிட்டு அந்த கண்ணை வச்சு அவன் விளையாடிக்கிட்டே இருந்தா, நான் குடுடா குடுடா அப்படின்ற மாதிரி குடிச்சு இழுத்தேன். என்னையே அறியாம அந்த புல்லட், அதாவது கன் ஃபயர் ஆயிடுச்சு. அதுல அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு மாதிரி பயங்கரமா அழுகுறாரு. வெளியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பா வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே ஆகாத மாதிரி காஃபியை போடணும்னு உள்ள போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க இவர் தன்னோட அப்பாவை பாக்குறாரு. ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. வேகமா வந்து தன்னோட மனைவியை பார்க்க அவங்க தன்னோட குழந்தை போயிட்டா அப்படின்ற துக்கத்துல நிறைய பில்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு மயக்க நிலையில கிடக்குறாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம தன்னோட மனைவி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் இறந்து போய் கிடக்குறானே அந்த ரூமை லாக் பண்ணிட்டு அறிவே வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இது சூசைட் கேஸ், போலீஸ் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல இவர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது தன்னோட மனைவிக்கு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவங்க இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, எப்படியாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க யோசிச்சு பாக்குறாங்க. சரின்னு உதவ ஆரம்பிக்கிறாங்க. வேகமா அந்த வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக தன்னோட குழந்தையோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா காணும். எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஒரு மாதிரி சந்தேகத்தோட அப்பா கிட்ட போக அப்பா எதுவுமே தெரியாத மாதிரி, ஏன்னா காலையில இருந்து வீட்லயே வரல, அம்மா எங்கடா போயிருந்த அப்படின்ற மாதிரி விசாரிக்க இவர் அமைதியா நின்னுகிட்டே இருக்காரு. கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல உயிர் பொழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அப்பா பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போக என்ன நடந்தது அப்படின்றத நான் கேட்க போறது இல்ல, உங்க 2 பேர்ல யார் இதை பண்ணாங்க அப்படின்றது நான் கேட்க போறது இல்ல. 2 புல்லட் அங்க இருந்து மிஸ் ஆயிருக்கு. ஒரு புல்லட் எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சுமன் என்கிட்ட சொல்லிட்டான். 2வது புல்லட் எங்க போச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே வேணாம். இது ஆக்சிடென்டா நடந்ததா இல்ல என்ன காரணத்துக்காக நடந்தது அப்படின்றது எதுவுமே என் மண்டைக்குள்ள நிக்க போறது கிடையாது. மறதி அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா எதை மறக்கணும் எதை மறக்க கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே நிக்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணேன். இது மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது டெய்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நைட் ஆனா ஒரு விஷயத்த போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இவர் என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கான ஆதாரம் தான். இது வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருப்பாப்ல. அது எல்லாமே மறந்து போயிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. மறுபடியும் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ சுமன் கிட்ட அடிக்கடி இந்த விஷயங்களை கேட்டதும் இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதுல மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பம் அப்படின்னு வந்துட்டா நிறைய சீக்ரெட் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வருவோம். இப்போ அந்த நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். இப்போ அந்த குழந்தைய தேடி நாக்பூர் போறோம் அப்படின்ற மாதிரி வண்டியில கிளம்ப கட் பண்ணி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு, ஊரா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ளதான் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அப்பா கடைசி வரைக்கும் அந்த டெட் பாடி என்ன பண்ணார் அப்படின்றது பையனும் கேட்டிருக்க மாட்டான், அப்பாவும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அப்பா மறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட கேட்டு இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரியும் அது அப்பாக்குள்ளேயே போகட்டும் அப்படின்ற மாதிரியும் விட்டுட்டு இருப்பாப்ல. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.